மாணிக்கவாசகர் அசையவில்லை. இரும்பு கிட்டியால் இருக்கினர். மாணிக்கவாசகர் சிவனை தஞ்சமடைந்தார். உடனே சிவபெருமானின் சிவகணங்களை குதிரை வீரர்களாகவும் நரிகளை குதிரைகளாகவும் மாற்றி மதுரைக்கு அனுப்பி தாமே அதற்கு தலைவராக வந்தார். ஏராளமான உயர் ரக குதிரைகள் மதுரையை நோக்கி வரும் செய்தியை ஒற்றர்கள் மன்னனுக்கு சொல்லவே அவன் மகிழ்ந்து அமைச்சரை போற்றினான். குதிரை அணிவகுப்பு தலைவன் அரசனிடம் குதிரைகளை முன்னும் பின்னும் நடத்தி அவற்றின் உறுப்பு சிறப்பை கூறி இவை உன்னுடையவை என்று கூறி ஒப்படைத்தான். விலை கூடிய பீதாம்பரம் ஒன்றை அரசன் அவனுக்கு பரிசாக அளித்தான். அவனோ அதை தன் சவுக்கினால் வாங்கி குதிரையின் மேல் போட்டுவிட்டு விடை பெற்றான். அன்று இரவே குதிரைகள் மீண்டும் நரியாக மாறி முதலில் அந்த கொட்டடியில் இருந்த குதிரைகளையும் கடித்துவிட்டு ஓடின. இதை அறிந்த அரிமர்த்தன பாண்டியன் மிகவும் கோபம் கொண்டான். கொடுத்த பொன்னையெல்லாம் திருப்பி தரும் வரை திருவாத ஊராரை வைகை ஆற்று சுடுமணலில் நிறுத்தி வைக்குமாறு கூறினான். சிவபெருமான் அடியவரின் துன்பத்தை நீக்கி பாண்டியனுக்கும் பாடம் புகட்டுவதற்காக வைகை ஆறு பெருகும்படி செய்தான். ஆற்று நீர் பெருகுவதைக் கண்ட அரசன் அதற்கு அணை போட்டு நிறுத்துமாறு தன் அமைச்சர்களுக்கு ஆணையிட்டான். அமைச்சர்களும் மதுரை மாநகரின் குடிமக்கள் அனைவரும் வந்து வைகை கரையை உயர்த்த வேண்டும் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது பிட்டு விற்கும் தொழிலை மேற்கொண்டு வாழ்க்கை நடத்தும் வந்தி என்னும் பெயருள்ள ஒரு மூதாட்டி தன் பங்கை அடைக்க ஆள் கிடைக்காமல் சிவபெருமானிடம் வேண்டினாள். வந்தியின் வேண்டுதலுக்கு இறங்கிய இறைவன்தானே கூலியாளாக வேடம் தரித்து வந்தான். வந்தியின் பிட்டை தனக்கு கூலியாக கேட்டு பெற்றுக்கொண்டு அவள் பொருட்டு கரையை அடைக்க கிளம்பினான். கரையை அடைக்க வந்த ஈசன் திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்தான். அதனால் வந்தியின் கரை மட்டும் அடைபடாமல் இருந்தது. அதனால் கோபம் கொண்ட பாண்டியன் தன் கையில் இருந்த பொற்பிரம்பினால் வந்தியின் கூலியாளாய் வந்த சிவபெருமானுடைய முதுகில் அடித்தான். பாண்டியன் அடித்த பிரம்படி ராஜா உட்பட அனைத்து உயிரினங்களும் வலியை ஏற்படுத்தியது. அப்போது இறைவன் ஒரு கூடை மண்ணை உடைப்பிற்கொட்டி மறைந்து போனார். ஆற்றின் வெள்ளம் தணிந்தது. மன்னர் கடவுளின் நாடகத்தையும் மாணிக்கவாசகரின் மகிமையையும் உணர்ந்தார். அவரிடம் மன்னிப்பு கேட்டார். ஆற்றின் வெள்ளம் தணிந்தது. மன்னர் கடவுளின் நாடகத்தையும் மாணிக்கவாசகரின் மகிமையையும் உணர்ந்தார். அவரிடம் மன்னிப்பு கேட்டார். இறைவன் தன் அடியவர் பொருட்டு கூலியாளாக வந்த திருவருளை எண்ணி வியந்தார். திருப்பெருந்துறையில் சில காலம் இறைப்பணி செய்தருளிய மாணிக்கவாசகர் சிவபெருமான் எழுந்தருளியுள்ள பிற தலங்களையும் வணங்கி அற்புதமான பாடல்களை பாடி வந்தார். பின்னர் சிதம்பரத்தை அடைந்து தில்லையம்பலத்தை காட்டி மறைந்தார். சிவத்தோடு கலந்தது. சிவபெருமானின் தாமரை பாதங்களை அடைந்தார்.